ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கான ஒரு குட்டி கதை. பேராசை அது வீணாசை. பேராசைக்காரனின் வாழ்க்கையை பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க. ஊர்ல ஒரு அரசன் இருந்தான். அவன் ரொம்ப பெரிய பணக்காரன். அவனுக்கு பணத்தோட கர்வமும் அதிகமா இருந்துச்சு. அவனை பொறுத்தவரையில அவன் நாட்டுல பிச்சைக்காரங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான். அதையும் மீறி அவன் நாட்டுல ஒரு பிச்சைக்காரனை பார்த்தான். பிச்சைக்காரனே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டான். அவரும் வந்தாரு. வந்து சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டார். அதற்கு இந்த அரசன், பிச்சை எடுக்கிறத நிறுத்து, உனக்கு எவ்வளவு வேணுமோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன், அந்த காசை வச்சு ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சுக்கோன்னு சொல்றார். இதை கேட்ட அந்த பிச்சைக்காரன் சிரிச்சுக்கிட்டே, சரிங்க ஐயா, என்னோட இந்த தட்டு நிறையிற அளவுக்கு எனக்கு நீங்க பணம் கொடுங்க, பொற்காசுகள் கொடுங்க, அதை வச்சு நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அரசனும் அந்த பிச்சைக்காரனை தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போறான். நிறைய பொற்காசுகளை எடுத்துட்டு வந்து அந்த தட்டுல போட ஆரம்பிக்கிறாரு அரசன். போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த தட்டு நிறையவே இல்லை. என்ன ஆச்சரியம், இவரு சாதாரண மனுஷன் தானா அப்படின்னு யோசனையும் வந்தது அரசனுக்கு. அப்போதான் அரசனுக்கு தெரிஞ்சது இவரு சாதாரண மனுஷன்ல ஒரு பெரிய துறவின்னு. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட கர்வம் எனக்கு குறைஞ்சிருச்சு, தப்புதான், நான் பேசியது தவறுதான் அப்படின்னு சொல்லி அந்த துறவி கிட்ட மன்னிப்பும் கேட்டாரு அரசன். இத பார்த்துட்டு இருந்த அந்த துறவி, அரசி, நீ பணக்காரனாக இருக்கலாம், அதற்காக உன்னுடைய மதிப்பிலிருந்து நீ பிறந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இந்த கதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல மனுஷங்க போதும் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும்தான். இதை தவிர இந்த எதையுமே அவன் போதும்னு சொல்றதே கிடையாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பணம் பணம்னு அலையிற மனுஷங்கள்ல இப்படி ஒருத்தர் வாழ்றாரு. அவரோட கதையும் பார்க்கலாம். ஒருத்தன் வாழ்க்கையில நிறைய காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு காசுன்னு அலையிறான். இந்த பேராசைக்கு பேர் போன இவனோட வாழ்க்கை எப்படி இருந்தது வாங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன், பேராசைக்காரன் ஒருத்தன், தன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியமா வச்சுட்டு இருந்ததே பணக்கார பெண்ணா பார்த்து திருமணம் பண்ணிக்கணும் தான். அப்படியும் ஒரு நல்ல வசதியான ஒரு ஆளு இவருக்கு அறிமுகமும் ஆகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேச்சும் தொடருது, பழக்க வழக்கங்களும் தொடருது. ஒரு நாள் இந்த பேராசைக்காரனை பார்த்து அந்த பணக்காரர் சொல்றாரு, எனக்கு 25 வயதுல ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டா நான் 2 கோடி காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து எனக்கு 32 வயசுலயும் ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணை கல்யாணம் பண்றவங்களுக்கு 5 கோடி தருகிறேன்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து எனக்கு 38 வயதுலயும் ஒரு பெண் இருக்கிறாள், அவளை திருமணம் செய்தவங்களுக்கு 10 கோடி தருகிறேன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டே இருந்த அந்த பேராசைக்காரன், ஐயா, உங்கள்கிட்ட 65 வயசுல திருமணமாகாத பெண் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்ட அந்த பணக்காரன், ஐயோடா, என்னடா இவன் இப்படி ஒரு மனுஷன் இருக்கான்னுட்டு இவனோட பழக்க வழக்கத்தையே நிப்பாட்டிட்டான். மனுஷங்க காசுனா எப்படி அலையிறாங்க பாருங்க. காசு பணம் முக்கியம்தான், ஆனா அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு இல்லை. நன்றி.